ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மகிமைப்படுத்துகிறதற்காகவே நான் தெரிஞ்சிருக்கிறேன், உன்னை கனப்படுத்துறதுக்காகவே நான் தெரிஞ்சிருக்கிறேன், நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மை செய்வதற்காகவே உன்னை நான் தெரிந்திருக்கிறேன். இன்னைக்கு இதை எடுத்துட்டு போங்க, இது சொல்லுங்க ஒவ்வொரு நாள், என்னை தேவன் மகிமைப்படுத்துவதற்காகவே தெரிந்திருக்கிறார். அவங்களெல்லாம் விட்டுருங்க. இஸ்ரவேல் மக்கள் என்ன நல்லது பண்ணாங்க சொல்லுங்க பாப்போம். மோசமானவங்க அவங்க, எல்லாத்தையும் குறை சொல்றதுதான். எதுக்குத்தான் நான் செத்துற போறோம், நாங்க ஒண்ணும் நடக்க மாட்டேது, இந்த மோசையை கல்லடிச்சு கொண்டுங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு தான் ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொடுத்தார். நான் அந்த மாதிரி பண்ண போறது இல்லை. நான் தேவனை நம்ப போகிறேன், நான் தேவனை விசுவாசிக்க போகிறேன். அப்ப எனக்கு என்ன உண்டாகும்? கட்டாத வீடு உண்டாகும், நடாத தோட்டம் உண்டாகும், வெள்ளி உண்டாகும், பொண்ணு உண்டாகும், விசாலம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால வீடுகள் உங்கள் பெயரில் பத்திரம் எழுதப்படுவதாக, நிலங்கள் உங்கள் பேரில் பத்திரம் எழுதப்படுவதாக. எதுக்கு? அது தேவனுக்கு மகிமை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை. நான் வீடு வாங்கின யாருக்கு மகிமை? நான் வீடு வாங்கினா தேவனுக்கு மகிமை, நான் நிலம் வாங்கினா தேவனுக்கு மகிமை, என் வீட்டுல நல்ல பொருள் இருந்தா அது தேவனுக்கு மகிமை, நான் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிமை. அதனாலதான் இருக்கிறதுல கரெக்டா ஆண்டவர் கொடுத்துடணும். இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா என்ன பண்ணிடணும்? மினிமம் 10 கொடுத்துடணும். அதுக்கு மேக்சிமம் நம்ம எவ்வளவு வேணா கொடுக்கலாம், 90 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம். புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்றாரு, அவனவன் மனதிலே நிர்ணயிக்க கடவன். நீ பர்சன்டேஜ் நீனே நிர்ணயிச்சுக்கோ, நீயே கொடுத்துக்கோ. நம்ம பழைய உடன்படிக்கையில இருந்து என்ன தரோம்னா, பழைய உடன்படிக்கையில ஆதியாகமத்துல இருந்து என்ன கொண்டு வரோம்னா, ஸ்டார்ட் பண்றது 10% ஸ்டார்ட் பண்ணிடணும். மினிமமாவது 10% நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்துலயும் என்ன பண்ணிடணும்? ஒரு நாள்ல அட்லீஸ்ட் 24 மணி நேரம் இருக்குன்னா 2 மணி நேரமாக உட்காந்து பைபிள் படிச்சு ஜோம் பண்ணி அந்நிய பாஷை பேசி விசுவாசிச்சு வார்த்தைகளை அறிக்கை செஞ்சே ஆகணும். இல்ல நான் ரொம்ப பிஸிங்க, ஐயோ டைம் ஓடிட்டே இருக்கும். இந்த மகிமை வெளிப்படாத அப்புறம் நாம் பேசுறது யாக்கோபு மாதிரி வாழ்றதுக்கு, தாவீது மாதிரி உயர்த்தப்படுவதற்கு,